வணக்கம். இன்றைய செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக 2 கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதை பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இப்போது விசித்திரமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மகளிர் உரிமை தொகை பெறுவோருக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என 3 மாத பணம், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் வழங்குகிறார். தோல்வி பயம் காரணமாகவே ஸ்டாலின் இந்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். 2023, 24, 25 ஆண்டுகளில் கோடைக்காலம் கண்ணுக்கு தெரியவில்லை. 2026 மட்டுமே கோடைக்காலம் அவர் கண்ணுக்கு தெரிகிறதா? ஆட்சி அமைத்து 28வது மாதத்தில் தான் உரிமை தொகையை வழங்கினார். 27 மாதங்களாக மகளிர் பாதிக்கப்படவில்லையா? அனைத்து குடும்ப தலைவியருக்கும் உரிமை தொகை என கூறிவிட்டு 1.31 கோடி பேருக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் 1.55 லட்சம் பேருக்கு அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் முதல்வராக 5 ஆண்டுகள் இருந்தேன். இனியும் அனைவரையும் அனைத்து வகையிலும் உயர்த்தக்கூடிய முதல்வராக, தமிழகத்தை தொடர்ந்து நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்த்தக்கூடிய எண்ணத்தோடு எனக்கு பொறுப்புணர்வு கூடியிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற நீங்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருக்க போகிறீர்கள். திமுக அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக 45,126 பேர், சீருடை பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக 24,927 பேர், ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக 12,894 பேர், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக 11,244 பேர், அரசு துறைகள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக 54,864 பேர், விளையாட்டு இடஒதுக்கீட்டில் 177, கருணை அடிப்படையில் 5,899 பேர் என மொத்தம் 1,55,131 இளைஞர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும், இது தவிர முதலீட்டாளர்கள் மாநாடு, வெளிநாட்டு பயணங்களால் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் வாயிலாக 38 லட்சம் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 5000 ரூபாய் கொடுத்து அடுத்த 5 ஆண்டுகள் கொள்ளையடிக்க திமுகவினர் துடிக்கின்றனர் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுகையில், திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் எந்த மாதமும் இல்லாமல் திடீரென 5000 ரூபாய் முன்பணமாக வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளது. இவை தேர்தல் வருவதை கணக்கிட்டு மக்களின் ஓட்டை பறிக்கும் சூழ்ச்சி. நீண்ட நாட்களாக திட்டமிட்டு மிகவும் ரகசியம் காத்து ஒரே நாளில் 1.31 கோடி பேரின் வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் செலுத்துவதில் நேர்த்தியாக திமுக அரசு செயல்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகள் கொள்ளையடிக்க பார்க்கின்றனர். திமுகவின் ஓட்டு பறிக்கும் திருட்டுத்தனத்திற்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என்று கூறியுள்ளார். புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறுகையில், முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தேர்தலுக்கான வித்தை. அரசு பணத்தில் ஓட்டு சேகரிக்கும் திமுகவின் போக்கை தடுக்க தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்த வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம், பணி நியமன ஊழல், விலைவாசி உயர்வால் அனைவரும் அதிருப்தியில் உள்ளனர். கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. இதனை மடைமாற்ற 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இயற்கை பேரிடர் காலங்களில் நிவாரணத் தொகை வழங்குவர். ஆனால் கோடைக்கால நிவாரணம் என்று ஒரு புதிய கரடியை முதல்வர் அவிழ்த்து விட்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 3 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4, 5 ஆகிய நாட்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும். இந்த தேர்வுக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியவும், பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது. அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காணப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.